வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டத்துக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அவங்க மனசு என்னாகும், இப்படி தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த கேள்வி கேட்குறது சரியா அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக எல்லாரும் சரி இல்லைன்னு தான் சொல்வீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை பூரா நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், நமக்கு என்ன தோணுதோ செய்யணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த விஷயத்த மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பற்றி கவலை இல்லாமல் நம்ம இருக்கிறோமா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறோம்? இல்லை, மற்றவங்க நினைக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டே நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கோம். இதை இப்படி பார்க்காம இன்னொரு கோணத்தில் பார்த்துட்டு, மற்றவங்க நான் ஒரு விஷயத்த செய்யணும், அதை மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஆர் அந்த என்னோடய செயலை என்ன அங்கீகரிப்பாங்களா அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்னு குழப்பாமல் இன்னொரு விதமான ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணுன்னா, மற்றவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை பற்றி நான் இதை என்ன நினைக்க போகிறேன், இந்த விஷயத்தை நான் செய்யலை அப்படின்னா என்னை பற்றி நான் எப்படி நினைக்க போகிறேன்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 10 வருஷம் கழித்து நான் இந்த செயலை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா நான் என்னை பற்றி நினைக்க போகிறேன். ஒருவேளை நான் இந்த விஷயத்த செஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா, எனக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குமா அப்படின்னு நான் என்னை கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் ஆமாம், நான் 10 வருஷம் கழித்து இந்த செயலை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை தயவுசெய்து உடனே செய்யுங்க. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் ஆமாம் அப்படின்னு இருந்தால் உடனே அதை செய்யுங்க. உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். மற்றவங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அர்த்தம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட கரெக்டான விடை இருந்தால், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா, நீங்கள் எந்த வேலையுமே நிறுத்தாதீங்க, அதை உடனே செய்யுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு நீங்களே கொடுக்குற பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா? இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டுமே இல்லை, எல்லா நாளுமே எல்லா வருஷமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகேயா?